அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு ஒரு உறவை விட்டு விலகும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பெயர்ச்சி வலுவாக இந்த தருணத்தில் எப்படி அமைந்திருக்கிறது, இது உங்களுக்கு நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய குரு பகவான் வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தில் வலம் வந்து கொண்டிருக்கிறாருங்க. அவர் 3இல் இருக்கக்கூடிய இந்த வேளையில் உங்களிடம் யார் உண்மையாக பழகுகிறார்கள், யார் போலியாக நடிக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டு அவரை விட்டு விலகக்கூடிய ஒரு அற்புதமான வேலையாக இந்த தருணம் அமைய போகிறது என்பதை தைரியஸ்தானமாகிய 3இல் வீற்றிருக்கக்கூடிய குரு பகவான் உறுதியாகவே எடுத்து காட்டுகிறார். மேசராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் குரு பகவான் உச்சம் பெறுவதற்கு முன் நினைப்பதை காட்டிலும் பல காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு. விலகக்கூடிய உறவால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாற்றம் நிச்சயமாக கிடைக்கும். ஏனென்றால் உண்மையான காதலை புரிந்து கொள்ளுதல், அதேபோன்று உண்மையான உறவை புரிந்து கொள்ளுதல் போன்றவை நிறைவாக கிடைப்பதால் இந்த தருணத்தில் உறவுகளால் ஏற்பட்ட மன வருத்தம் நீங்கி தொழில் மற்றும் உத்தியோகம் வியாபாரம் சார்ந்த பணிகளில் வளர்ச்சி காணக்கூடிய வகையில் செயல்படுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தில் குரு பகவான் வலம் வருவதால் நிறைவாக கிடைக்க போகிறது. மேசராசிக்காரர்கள் தவறவிடாமல் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதே சமயம் இந்த தருணத்துல எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் சற்று அலைச்சல் அதிகரித்தாலும் உறுதியாகவே காரிய வெற்றி கிடைக்கக்கூடிய சிறப்பான தருணமாக அமைய போகிறது. எனவே தவறவிடாமல் மேசராசிக்காரர்கள் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான மாறுதலை உறுதியாக சந்திக்க முடியும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் மேசராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் அல்லது நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே மேசராசிக்காரர்களை தேடி இனிமையாக வரும்.